வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்ம ஊரில் நல்ல மழைங்க அடித்து ஊற்றிட்டு ஒரு வாரமாக அந்த மழையில் பேஞ்ச தண்ணி கட்டி கிடக்கு. இப்போ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், போயாவில் வச்சு அந்த பக்கம் கடக்க தான் செய்யணும். இப்போ நாங்கள் நடந்து கட்டுறோம். இந்த தண்ணி முட்டுக்கு மேலே இருக்குதுங்க தண்ணி. நல்ல மழை எங்கள் ஊரில் அடித்து பேஞ்சிருச்சுங்க. மழை நல்ல மழைங்க, சரியான மழை. பாப்பாவுக்குன்னா காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சலில் ஊசி போட்டு இப்போ தான் 2 நாளாக, நேற்று மழை பெரிச்சிருக்கு. இந்த 2 நாளாக தான் நல்லா காய்ச்சல் விட்டுருக்கு அவங்களுக்கு. தம்பிக்குன்னா காய்ச்சல் வந்துருச்சுங்க இந்த மழைனால். அந்த லாஸ்ட்டு வேற ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு அந்த செவுறு இருக்குது பாருங்கள். அந்த செவுத்துலேருந்து இங்கே பாருங்கள், ஸ்கூலுக்கு எப்படி போயால வச்சு நாங்கள் தண்ணியை கிடக்கிறோங்க. ஏன்டா நனைஞ்சிடக்கூடாது இல்லை, அதனால. பாருங்க, மழை பேஞ்சிட்டு இருந்த நேரம் தான் கடல் அமைதியாக இருந்துச்சு. இப்போ 2 நாளாக சரியான காற்றுங்க. இப்போ அமைதியாக இருந்த கடல் பாருங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு. சரியான காற்றுங்க. காலையிலாம் அப்படி ஒரு காற்று. 2 நாளாக சரியான காற்று. மழை மூசாந்துக்கிட்டு மழை தூவிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், தூவிக்கிட்டு தான் இருக்குது. மழை மூசாந்துக்கிட்டு இருக்குது. கடல் அலைகளை பாருங்கள், சவுண்டு இவ்வளோ நேரம் சவுண்டு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதிகமான சவுண்டு கேட்குது. அப்பளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அலறுற மாதிரி சவுண்டுங்க. பாருங்க, காற்றடிச்சதுனால எந்த ஒரு போட்டோ படகோ எதுவுமே கடலுக்கே போகலை. வல்லங்க எல்லாம் கரையை தான் கெட்டி கிடக்குது. ஏன்டா இப்படி கிடக்கிற போட்டு வல்லங்க, இந்த காற்றுக்கு வந்து கயிறு அறுத்துருங்க, இல்லாட்டா அந்த அலைகள், அந்த கடல் வந்து அப்படியே அலை அடித்து வர்ற நேரம் விரட்டி விட்டுரும் போட்டையெல்லாம். அந்த மாதிரி காற்றுக்கு வர்றதுனால மக்கள் வந்து வல்லங்க போட்டுக்கிறதுனால வந்து பார்க்குறாங்க. நங்காரத்தையெல்லாம் நல்லா முடித்து வைக்காங்க. ஏன்னா புயல் காரணமாக சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கடலுக்கு போகாமல் வந்து பார்த்துட்டு போனாங்க. தண்ணிக்கு மழை பெய்ஞ்சு தண்ணிக்கு இருந்தாலும் சரி, வல்லங்கல்ல குட்டி போடுறாங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக வல்லங்கல்ல கடந்துச்சுன்னா மழை பெஞ்சு தண்ணி ஊற்றாமல் போட்டுருந்தோம்னா அப்படியே வல்லம் தாழ்ந்து ஓடிடுது. அதனால வந்து வல்லத்தில் வந்து அடிக்க ஒரு நேரம் வந்து மீனவர்கள் வந்து பார்த்து பார்த்து போகிறாங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியும் வல்லங்களை குடிக்க போடுறாங்க. ஏன்னா அந்த காற்று வந்து அதிகமாக அடிக்கிறதுனால கயிறு கயிறு நங்காரம் கயிறு அடிச்சு குடிக்க போயிடும் தெரியும் பார்த்துக்குவாங்க. ஆனால் கடலுக்கு போகணும் வல்லங்கள் போட்டுகள் எல்லாமே கரையை கெட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு வல்லம் கிடக்குது பாருங்க. அந்த வல்லம் அந்த காற்றுக்கும் அந்த அலைக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. ஏன்னா 2 சைடும் கயிறு வச்சு கட்டியிருக்காங்க. நங்காரம் தாக்கியிருப்பாங்க. 2 நங்காரம் தாக்கலாம், 3 நங்காரம் தாக்கலாம். அப்போ தான் அந்த காற்றுக்கும் அந்த அலைகளுக்கும் அந்த வல்லம் வந்து கரையை ஒதுக்கக்கூடாது, பாதுகாப்பாக அப்படி பண்ணுவாங்க. பாருங்க, மழை தூவிக்கிட்டு இருக்குங்க. லைட்டாக மழைலாம் மூசாந்துக்கிட்டு தாங்க இருக்குது. வெயில் போகவே தெரியலைங்க. காற்று தான் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. வாழை கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ குழம்புக்கு வந்து என்னென்ன காயெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். தக்காளி, மிளகாய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். பாருங்கள், முருங்கை இலை போட்டிருக்கிறேன். வாழை குழம்புக்கு நம்ம மொச்சைக்கு பதிலாக முருங்கை இலை போட்டு வைக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்கிடுவோம். குழம்பு மசாலா பொடி, மஞ்சள் பொடி, தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். வெந்நீர் போட்டிருக்கேன் கருவாடு அலசுறதுக்காண்டி. குழம்பு நல்லா கொதிச்சு வரையும் நம்ம கருவாட்டை இப்போ வெந்நி தண்ணியில் ஏன் அலசுகிறோம்டா, வெந்நி தண்ணியில் அலசுனா நாங்கள் போகும், அதனால தான் வெந்நி தண்ணி போட்டு வச்சுருக்கோம்.
இப்போ வாழைக்கருவாடை நம்ம துண்டு துண்டு பீஸாக எடுத்துக்கிறோம். இப்போ சைட்டில் உள்ளதை மெதுவாக வெட்டி எடுத்துக்கிறோம். இப்படி வெட்டி தண்ணியில் ஊற போட்டுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு வெந்நீயை எல்லாம் சூடாக வச்சு நல்லா கருவாட்டை அலசிக்கிட்டோம். நல்லா மாங்கு போயிட்டு இப்போ ரெண்டாவது நம்ம பச்சை தண்ணி வச்சு ஒரு 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு குழம்பு கொதித்தது நம்ம குழம்புல சேர்த்துருவோம் கருவாட்டை. நம்ம வாழை கருவாட்டை வந்து நம்ம தண்ணியில் அலசும் போது அது உடைய தாங்க செய்யும். நம்ம குழம்புல சேரும்போது அந்த வாழை கருவாடு உடஞ்சி அந்த குழம்புல சேரும்போது நல்லா மனமும் வாசமாக இருக்கும். தலைப்பகுதியை வந்து யாரும் வேஸ்ட் ஆக்காதீங்க. இங்கே பாருங்கள், தலைப்பகுதியை வெட்டி போட்டு வைங்க. அதில் உள்ள ருசி வேறு எதுலேயும் இருக்காது. பாருங்கள், நாங்கள் தலைப்பகுதியெல்லாம் விட மாட்டோம். குழம்புல போட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கருவாட்டை நல்லா அலசியாச்சு. 4-5 தண்ணி வச்சு இப்போ ஒவ்வொரு கருவாடாக நம்ம எடுத்து வைப்போம். குழம்பு கொதிக்கையும் குழம்புல சேர்த்துருவோம். நம்ம தண்ணியை ஊற்றி வாழை கருவாட்டை கழுவும் போது மெதுவாக கழுவுனோம்னா அந்த கருவாடு உடையாதுங்க. நம்ம வேகமாக கொஞ்சம் தண்ணியில் அலசி எடுத்தோம்னா அந்த கருவாடு வந்து உடையத்தான் செய்யும். குழம்புல போட்டால் கருவாடு கரையத்தாங்க செய்யும். இந்த கருவாடுன்னு இல்லை, எந்த கருவாடை போட்டாலும் அந்த குழம்புல கரைஞ்சி வந்தால் தாங்க கருவாட்டு குழம்பே வாசம் தூக்கும். நான் மெதுவாக கழுவிக்கிட்டு இருக்கேன். இப்படி மெதுவாக கழுவி போடுங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருக்கான்னு பார்ப்போம் வாங்க. திறந்து பார்ப்போங்க. நல்லா ஆவி வந்துருச்சு, நல்லா ஒரு மணமும் வந்துருச்சு. பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ கருவாட்டப்பெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்துருவோம் குழம்புல. குழம்புல வந்து வாழை கருவாட்டு குழம்புன்னு சொன்னாலே குழம்புல பட்டு அந்த கருவாடு கரைஞ்சா தானே அந்த குழம்புக்கே நல்ல ஒரு மாசு, நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க. மறுநாள் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு வெந்து வரையும் நம்ம இறக்கி தாளிச்சுக்கிருவோங்க. இப்போ கருவாடெல்லாம் நல்லா அந்த குழம்போட சேர்ந்துருச்சு. நல்லா வாசம் வரும் பாருங்க, கமகவண்டு.
பாருங்க, சாவாழை கருவாட்டு குழம்பு தாங்க. இங்க பாருங்க, நீங்க வாழை வளன்னு இப்ப இறக்கி தாளிச்சிருவோங்க. இப்ப வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இப்ப வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலைக்கு பதிலாக நம்ம முருங்கை இலையை போட்டு தாளிப்போங்க. தாளிச்சு நல்லா வாசம் வருதுப்பா கருவாட்டு குழம்புக்கு. ஒரு மணம் சாவாழை கருவாட்டு குழம்பு வச்சாச்சு. பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது, மணமும் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது, ருசியாகவும் இருக்குது. நீங்கள் இந்த மெத்தட்லேயே குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மறுநாள் வரைக்கும் இந்த கருவாட்டு குழம்பு வேணும்னு கேட்பீங்க. அவ்வளோ ஒரு ருசியும் டேஸ்ட்டும் இருக்குதுங்க. பாருங்கள், மெதுவாக கழுவி போட்டேன். பீஸு உடையாமல் இருக்குது. இப்படி மெதுவாக கழுவி குழம்புல சேருங்க, உடையாது. இந்த குழம்புல பேர்வாதி கருவாடு உடஞ்சி தான் இருக்குது. குழம்போடு சேர்ந்துருக்கும் போது அந்த டேஸ்ட் ருசி நாக்கில் அப்படியே எச்சி விடுற மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோக்குள்ள அவ்வளோ ருசியாக இருக்குது கருவாடு. நீங்களும் இதே மாதிரி கருவாட்டை சமைச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படின்னு. ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க கருவாட்டை, சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுங்கள். பேர்வாதி வாழைக்கருவாடு உடஞ்சும் பேர்வாதி உடையாமே நல்லா பீஸாக இருக்குதுங்க. உரப்பு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. நல்லா ஒரு ருசியான கருவாடுங்க. நீங்களும் மழை டைமில் நல்லா வீட்டில் இருக்கிற கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக சமைச்சு நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.